சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பெருநகரங்களில் பல பிரச்சினைகள் ஏற்படும் நிலையில் குறுகிய சாலைகளை கொண்ட மலைநகரமான ஊட்டியில் அதை போன்ற சிக்கலுக்கு மக்கள் ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக கோடை சீசனுக்கு குளிர்ச்சியாக இருக்க அங்கு செல்லும் மக்கள் வாகனங்களை சாலையில் இயக்க முடியாமல் சூடேறிதான் போகின்றனர். இதற்கு விரைந்து தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட வணிகர் சங்கம் சார்பில் உதகை B1 காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கால்நடை வளர்ப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு மாத காலமாகவே நம்மளுடைய மார்க்கெட் பகுதியை சார்ந்தும் கமர்ஷியல் சாலையை சார்ந்தும் ஊட்டியிலிருந்து அந்த போட்டோஸ் பகுதியிலிருந்து கார்டன் சாலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாடுகள், எருமைகள், குதிரைகள், இந்த நாய்கள் அதிக அளவில் நடமாடிக்கிட்டு இருக்குது. இதை எத்தனையோ முறை நம்ம நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் அணுகி சொல்லியிருக்கிறோம். அவங்களும் அப்பப்போ நடவடிக்கை எடுத்தாங்க. அதிகமான இந்த மாடுகள், எருமைகள் வர்றதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் போயிடுச்சு. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்க வந்த ஒரு சகோதரி ஸ்கூட்டியில் வராங்க. கண்ணு முன்னாடியே அந்த மாடுகள் கிராஸ் ஆகுது. அவங்களால என்ன பண்ண முடியாதுன்ற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாடு மேலே முட்டி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து அவங்களுக்கு அடிபட்டு அந்த ஸ்கூட்டரும் அடிபட்டு போய் இதாக இருந்துச்சு. நாங்கள் தான் உடனடியாக போய் அவங்கள முதலுதவியெல்லாம் பண்ணி அவங்களை அனுப்பி வைத்தோம்.